அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதுஹு. இப்போ நாம ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் யாரை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, இறை தூதர் யூனுஸ் இப்னு மத்தா என்று சொல்லக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி தான் ஒரு சம்பவம் நம்ம பார்க்க போறோம். யாரை பத்தி பார்க்க போறோம்? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சம்பவம் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். என்னன்னா பாருங்க, இறை தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்க தன்னுடைய சமுதாயத்தர்கள் தவறு செய்யும் பொழுது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தண்டனை வந்துடும், உங்களுக்கு தண்டனை வந்துடும், தவறு செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன வந்துடும், அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து உங்களுக்கு வேதனை வந்துடும், தண்டனை வந்துடும், தப்பு செய்யாதீங்க தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தாங்க. யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துக்கிட்டே இருந்தாங்க. தப்பு செய்யாதீங்க தப்பு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மக்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நான் போயிட்டு 3 நாள் கழிச்சு வர்றேன், நான் போயிட்டு 3 நாள் கழிச்சு வர்றேன். அந்த 3 நாளையில நீங்களும் உங்களுடைய ஊரும் என்ன நிலைமையில இருக்குன்னு நான் வந்து பார்க்கிறேன். ஏன்னா அந்த 3 நாளையில என்ன வரப்போதான், உங்களுக்கான வேதனை வரப்போகுது, தண்டனை வரப்போகுது. 3 நாளையில உங்களுடைய ஊருடைய அழிவு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், நான் போயிட்டு வந்து நான் பார்க்கிறேன்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அங்கேருந்து போயிட்டாங்க. அங்கேருந்து என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அங்கேருந்து போன பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த மக்கள்லாம் இப்போ உணர்றாங்க. என்ன உணர்றாங்கன்னா, அந்த மக்கள்லாம் இப்போ வந்து உணர்றாங்க, ஆஹா நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம தப்பு செய்கிறோமே, நமக்கு தண்டனை வரப்போகுதே அப்படின்னு இப்போ பயப்படுறாங்க. பயப்பட்டு அல்லாஹ்வை பயப்படுறாங்க. இப்போ பயப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா, வணக்க வழிபாடுல ஈடுபடுறாங்க. அல்லாஹ்வை வணங்குறது, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பார்க்கறத விட்டுட்டு அல்லாஹ்ட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ் எங்களை அழிச்சிடாதீங்க, யா அல்லாஹ் என்னை அழிச்சிடாத, எங்களை பாதுகாருங்கன்னு சொல்லி இறையச்சத்தில் அல்லாஹ்ட்ட மன்றாடுறாங்க. திருந்துறாங்க. அந்த மக்கள், தப்பு செஞ்ச மக்கள் என்ன செய்றாங்க, திருந்துறாங்க. அப்புறம் ஒரு மகன் என்ன செய்யறானா, தன்னுடைய பெற்றோர்களை பார்ப்பதை விட்டுட்டு அல்லாஹ்ட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்கிறாங்க, பாவமன்னிப்பு கேட்கிறாங்க. இவங்க இப்படி திருந்துறதுனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவங்கள அழிக்கல. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யல, தண்டனைய அல்லாஹ் இறக்கல. அவங்கள அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், மன்னிச்சு பாதுகாக்க செஞ்சான். மன்னிச்சு என்ன செஞ்சான், அல்லாஹ் பாதுகாத்தான். மன்னிச்சு அவங்கள பாதுகாத்துட்டான். எதனால பாதுகாத்தான், அவங்க பாவத்தை நினைச்சு வருந்தி பாவம் செய்யறோம், இப்படி செஞ்சாக்க நமக்கு அழிவு வந்துடும் அப்படின்னு பயந்து அதை விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினதுனால அல்லாஹ் அவங்கள அழிக்காம என்ன செஞ்சிட்டான், பாதுகாத்தான். அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள, அந்த மக்களை பாதுகாத்தான். இப்போ என்ன நடக்குதுன்னா, 3 நாள் கழிச்சு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வர்றாங்க. அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி. ஆனா இவங்க திருந்தினது எதுவுமே தெரியல. இப்ப 3 நாள் கழிச்சு வர்றாங்க. பார்த்தா அந்த ஊர் இன்னும் செழிப்பா இருக்குது. அந்த ஊர் எப்படி இருக்குது, நல்லா செழிப்பா இருக்குது. எப்படி இருக்குது, செழிப்பா இருக்குது. செழிப்பானா இன்னும் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. இப்ப எப்படி இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்குது. இதை பார்த்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இது, அழிவு வரலையே, நம்ம சொன்ன எச்சரிக்கையெல்லாம் பொய்யா போயிடுச்சா, இப்ப நம்ம போனோம்னா நம்மளை ஒரு பொய்யன்னு சொல்லிடுவாங்களே, நம்மளை என்னன்னு சொல்லிடுவாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அழிவு வரும்னு சொன்னீங்களே வரலையே அப்படின்னு சொல்லி நம்மளை பொய்ய, இவர் பொய் சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களே, நம்மளை அடிச்சு கொன்றுவாங்களே பொய் சொன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கோபத்தோட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, நேரா கடற்கரையை நோக்கி போறாங்க. எதை நோக்கி போறாங்க, கடற்கரை, கடற்கரையை நோக்கி போறாங்க. எதை நோக்கி போறாங்க, கடற்கரையை நோக்கி போறாங்க. கடற்கரையை நோக்கி போயிட்டு அங்க ஏதாச்சும் கப்பல் வருதான்னு பாக்குறாங்க. அங்க ஒரே ஒரு கப்பல் வருது. அங்க ஒரே ஒரு கப்பல் ஒண்ணு வருது. கப்பல் வருதா, கப்பல் வந்ததோட இப்போ என்ன செய்யறாங்கன்னா,
அந்த கப்பலை வந்து கை காட்டுறாங்க. அந்த கப்பலில் அவங்களுக்காக வந்து நிப்பாட்டப்படுது. அந்த கப்பலில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கப்பலில் இருக்கிறவங்களாம் யாரு? தெரிஞ்சவங்க. அதனால என்ன செஞ்சாங்கன்னா உடனே ஏற்றிக்கிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? உடனே ஏற்றிக்கிட்டாங்க. உடனே ஏற்றிக்கிட்டு கப்பலை எடுக்கிறாங்க. கப்பல் நவர மாட்டேங்குது. கப்பல் என்ன செய்ய மாட்டேங்குது? நவர மாட்டேங்குது. உடனே ஏன் என்னாச்சு உங்கள் கப்பலுக்கு, ஏன் நகர மாட்டேங்குது அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்கிறாங்க, கப்பலில் ஏற்றின மக்கள் சொல்கிறாங்க, இல்லை நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் கப்பல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னதோட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, தன்னுடைய எஜமானிட்ட இருந்து, அதாவது தன்னுடைய முதலாளியிடம் இருந்து தப்பி வந்த ஒரு அடிமை இந்த கப்பலில் இருக்கிறான். அந்த அடிமையை நீங்கள் இறக்கி விடாம என்ன செய்யாது, இந்த கப்பல் நகராது அப்படின்னு சொன்னதோட மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்றாங்க, தன்னை தான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னை அப்படி சொல்றதுக்காக தான் என்ன செஞ்சாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி மக்களுக்கு புரிய வச்சாங்க. உடனே மக்கள் சொல்லிட்டாங்க, இல்லை உங்களெல்லாம் நாங்கள் இறக்கி விட முடியாது, உங்களை போய் இறக்கி விடலாம் இறை தூதரே, உங்களை நாங்கள் இறக்கி விட முடியாது அப்படின்னு சொன்னதோட மக்கள்லாம் ஒப்புக்கொள்ளலை. உடனே என்ன செய்யறாங்கன்னா சீட்டு குலுக்கி போறாங்க. சீட்டு குலுக்கி போட்டு என்ன செய்வோம், யாருடைய பேர் வருதோ அவங்களை இறக்கி விட்டுருவோம்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஆலோசனையின் அடிப்படையில் இப்போ சீட்டு குலுக்கி போடப்படுது. சீட்டு குலுக்கி போட்டால் முதல்ல ஒரு சீட்டு எடுக்கிறாங்க. அதில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வருது. யார் பேர் தான் வருது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வருது. மறுபடியும் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு வந்து பிடிக்கல, இல்லை இவங்க பேர் வருது, இவங்களை இறக்கி விட முடியாதுன்னு சொல்லி ரெண்டாவது சீட்டு குலுக்கி போடுறாங்க. ரெண்டாவது சீட்டு குலுக்கி போட்டாலும் அப்பயும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தோட பேர் தான் வந்துச்சு. அப்போ யாரோட பேர் தான் வந்துச்சு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தோட பேர் தான் வந்துச்சு. அப்பயும் மக்கள் மறுக்கிறாங்க, இல்லை இறை தூதரை இறக்கி விட முடியாது, இறை தூதரை இறக்கி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3வது தடையா சீட்டு குலுக்கி போடுறாங்க. 3வது தடையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் தான் வந்துச்சு. வேற வழி இல்லாம மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்றாங்க, கடல்ல தூக்கி அவங்க எடுத்த முடிவு மாதிரி போட போறாங்க. போட போற அந்த சமயத்துல அங்க ஏற்கனவே தனக்கு கட்டளை இட்டது மாதிரி, தனக்கு கட்டளை இட்டு இதை செய்யின்னு சொன்ன மாதிரி ஒரு பெரிய மீன் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மீன் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. யாரை முழுங்கிறதுக்கு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை முழுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய மீன் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்கள தூக்கி போட்ட உடனேயே அந்த மீன் அப்படியே கப்புன்னு பிடிச்சிருச்சு. கப்புன்னு பிடிச்ச என்ன செஞ்சிருச்சு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே முழுங்கிருச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மீன் மெல்லவும் இல்லை, அதை நல்லா சாப்பிடவும் இல்லை. அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. அந்த மீன் என்ன செய்யல, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. அந்த மீன் அவங்கள கடிக்கவும் இல்லை, அந்த மீன் அவங்கள அப்படியே மென்று சாப்பிட்டு அப்படியே அவங்கள சாப்பிடவும் இல்லை, எதுவுமே செய்யலை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மீனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க. மீனோட வயிற்றுக்குள்ள போனா மீனுல வயிறு ஃபுல்லா இருட்டு. அந்த மீன் இப்போ என்ன செய்யுது, அப்படியே கடலுடைய அடிப்பகுதிக்கு போயிடுச்சு, ஆழ்கடலுக்கு போயிடுச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை முழுங்கிக்கிட்டு எங்க போயிடுச்சு அந்த மீன், நீந்தி 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 கடலுக்கு அடிக்கடலுக்கு போயிடுச்சு. அடிக்கடலுக்கு போயிடுச்சு. இப்போ அடிக்கடலுக்கு போனதோட இப்போ என்ன செய்யறாங்கன்னா, கடல் உள்ளார போனா கடல்ல கிடக்கிற சின்ன சின்ன கற்கள் எல்லாம், கடல் உள்ளார போனா சின்ன சின்ன கல் கிடக்குமா இல்லையா, அந்த சின்ன சின்ன கல்லுலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காதால கேட்கிறாங்க. அல்லாஹ்வை அது திக்ர் செய்யுது. அல்லாஹ்வை அது என்ன செய்யுது, திக்ர் செய்யறத, சின்ன சின்ன கல்லு திக்ர் செய்யற சவுண்டெல்லாம் யார் கேட்கிறா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களுக்கு அதை பெரிய ஆச்சரியம். உடனே என்ன செய்யறாங்கன்னா, அல்லாட்ட அப்பதான் உடனே என்ன செய்யறாங்க, அல்லாட்ட துவா கேட்கறாங்க. அல்லாட்ட துவா கேட்கறாங்க. என்ன துவா கேட்கறாங்க அல்லாட்ட ஒரு துவா கேட்கறாங்க. என்ன துவானா கேட்கறாங்க பாருங்க. அவங்க சொல்லும் பொழுது, அல்லா இலாஹ இல்லா அன்த, அல்லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மின வாலிமீன். என்ன கேட்குறாங்க சொல்லுங்க.
அல்லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினவாலிமீன். இந்த துவா என்ன செய்றாங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இது குர்ஆனில் 21வது சூறாவில் 87வது வசனமா வருது. 21வது சூறாவில் எத்தனையா வருது? 87வது வசனமா வருது. சரியா? என்ன பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அதோடைய தமிழாக்கத்தை பாருங்க. அப்போ கேட்குறாங்க, உன்னை தவிர வணங்கத்துக்குரிய உண்மையான இறைவன் வேறு யாருமே கிடையாது, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பிரார்த்தனை செய்கிறாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த மீன் அவங்கள கொண்டு போய் மண் இருக்கிற பகுதியில் அவங்கள போய் அப்படியே கக்குது. மீன் யாரை கக்குது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யுது? வெளியே போய் கக்குது. இந்த திக்ரை செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட இந்த துவா கேட்குறாங்க. அதோட என்ன செய்யுது? கொண்டு போய் மீன் கொண்டு போய் தரையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கக்குது. புரியுதா? புரியுதா இல்லையா? கக்குது. அப்போ இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனது இறைவா, இது பெரிய பயங்கரமான ஒரு பல முனைகள் கொண்ட ஒரு இருளு, மீன் வயிறு ஒரு கடுமையான இருளு, கடலும் கடுமையான இருளு, இதற்கெல்லாம் மேலாகத்தான் இரவின் இருளாகும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இதற்கெல்லாம் மேலாகத்தான் இரவின் இருள், இதற்கெல்லாம் மேலாகத்தான் கால்பூதா, இதற்கெல்லாம் மேலாகத்தான் இரவின் இருளுக்குள்ளும் இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. புரியுதா? இப்படி தனக்கு தானே என்ன செய்றாங்க? சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எனது இறைவா, இது பல்முனை கொண்ட இருள், மீன் வயிறு ஒரு கடுமையான இருள், கடலும் கடுமையான இருள், இதற்கெல்லாம் மேலாகத்தான் இரவின் இருளுக்குள்ளும் இருக்கிறேன் என்று தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க. யார் சொல்லிக்கிறா? யாரும் சொல்லிக்கிறா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இறைவா, இது பல்முனை கொண்ட இருள், மீனுடைய வயிறு ஒரு இருள், கடலும் ஒரு கடுமையான ஒரு இருள், அதே போன்று இரவும் அதே போன்று இரவின் இருளுக்குள்ளும் இருக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க. புரியுதா? அப்போ அவருடைய இரவிடம் இருந்து அருட்கொடை அவரை அடையாதிருந்தால் அவர் பழிக்கப்பட்டவராக வெட்ட வெளியில் எரியப்பட்டிருப்பார் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன் சொல்றான். இது 68வது சூறாவில் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவருடைய இறைவனிடம் இருந்து அருட்கொடை அவரை அடையாதிருந்தால் அவர் பழிக்கப்பட்டவராக வெட்ட வெளியில் எரியப்பட்டிருப்பார் அப்படின்னு யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல 68வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்போதான் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? மீன் அவர் என்ன செஞ்சிருச்சு? கொண்டு போய் கரையில நல்ல மணல் பகுதியில் என்ன செஞ்சிருச்சு? அவங்கள கக்குது. எந்த இடம்னு சொன்னா, அவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல மீன் கக்குனுச்சோ அந்த இடத்துல அல்லாஹ் ஒரு சூறைக்கொடி மரத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்னா வளர வைக்கிறான். அந்த சூறைக்கொடி மரத்தை அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விழுந்த இடத்துல அல்லாஹ் வளர வைக்கிறான். சூறைக்கொடி மரம் நல்ல பெருசா வளர்ந்து அது என்ன செய்யுது? அவங்களுக்கு நிழல் கொடுக்குது. அவங்களுக்கு என்ன கொடுக்குது? நிழல் கொடுக்குது. இப்போ அந்த கொடி மரம் இருக்கா இல்லையா, அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரம் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா வெயில்ல அது வாடி இலைகள்லாம் விழுக ஆரம்பிக்குது. மரத்துல கொடியில இலையெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் வெயில் வரும்ல. மரத்துல இலையெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன வரும்? வெயில் தான் வரும்.
இப்போ வெயில் அடிக்க அதனுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த இலையெல்லாம் காஞ்சி கொட்டுது. இதை பார்த்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுகுறாங்க. இதை பார்த்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அழுகுறாங்க. சரியா? இப்போ அல்லாஹ் வஹி அனுப்புறான். வஹினா அல்லாஹ் வந்து ரகசியமா யார்கிட்ட பேசுறான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் பேசுறான். இப்போ அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். யூனுஸே, நீ உமக்கு நிழல் தந்து கொண்டிருந்த இந்த கொடி காஞ்சி விழுந்ததை பார்த்து அழுகிறியே, அதே சமயத்துல உன் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 1,00,000 நபர்கள், அதற்கு மேலான நபர்கள், அவர்கள் அழிய வேண்டும் என்று நீ விரும்பினாயா? இந்த கொடியெல்லாம் காஞ்சி கொட்டுது, அதுக்காக வேண்டி புலம்பி இப்படி அழுகிறாயே. ஆனா உன்னுடைய சமுதாயத்துல இருந்த 1,00,000த்திற்கு மேலான மக்கள் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அழிஞ்சு போகணும்னு சொல்லி நீ விரும்புறாயா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி அனுப்புறான். என்ன அனுப்புறான்? வஹி அனுப்புறான். அல்லாஹ் பேசுறான். ரகசியமா என்ன செய்யறான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசுறான். புரியுதா? அல்லாஹ் ரகசியமா என்ன செய்யறான்? பேசுறான். காதல் உழுதா கேக்குதுல? சரி, இப்ப ரகசியமா எல்லாம் பேசுறான். அதுக்கு பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே போறப்ப யாரை பாக்குறாங்கன்னா, ஒரு ஆட்டு இடையனை பாக்குறாங்க. யார? ஆட்டு இடையனை பாக்குறாங்க. உடனே கேட்கறாங்க, எப்பா நீ எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் கேட்கிறப்ப, நான் யூனுஸ் நபி சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறாரு. அந்த ஆட்டு இடையன் என்ன சொல்றாரு? நான் யூனுஸ் நபி சமுதாயத்தை சார்ந்தவன் சொல்றாரு. ஆனா வந்திருக்கிறதா யூனுஸ் நபின்னு அவருக்கு என்ன செய்யல, தெரியல. உடனே அந்த ஆட்டு இடையன்ட்ட, ஆடு மேய்க்கிறவன்ட்ட வந்து யூனுஸ் நபி சொல்றாங்க, நீ போய் உன்னுடைய மக்கள்கிட்ட யூனுஸ் நபியை நீ பார்த்ததாக, நான் சொன்னதாக அவங்களுக்கு போய் நீ சலாம் சொல்லு. நீ போய் என்ன செய்ய, அந்த மக்களுக்கு சலாம் சொல்லுன்னு சொன்னதோட உடனே அவர் ஆச்சரியமா கேட்கிறார், இறை தூதர் அவர்களே, நீங்கெல்லாம் இறந்து போயிட்டீங்கன்னு மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்கன்னு சொன்னா மக்கள்லாம் என்னை வந்து அடிக்க மாட்டாங்களா? என்னை அடித்து விரட்ட மாட்டார்களா? கொண்டு விட மாட்டார்களா? சாட்சி கேட்பாங்களே, யூனுஸ் நபி உயிரோட தான் இருக்கிறாங்கிறதுக்கு சாட்சி கேட்பாங்களே, நான் என்ன செய்யறது அப்படின்னு அந்த ஆட்டிட என்ன செய்யறாரு? யூனுஸ் நபிட்ட கேட்கிறார். யூனுஸ் நபிட்ட கேட்கிறார். புரியுதா இல்லையா? உடனே யூனுஸ் நபி என்ன செய்யறாங்கன்னா, அப்படியா, சாட்சி கேட்பாங்களா? இந்த சூறைக்கொடி இருக்கா இல்லையா, அந்த சூறைக்கொடி மரமும் அதனுடைய மண்ணும் உனக்கு சாட்சி சொல்லும். சூறைக்கொடி மரமும் அவருடைய மண்ணும் உனக்கு சாட்சி சொல்லணும்னு சொன்னதோட உடனே இந்த ஆட்டிடையும் சொல்றாரு, நீங்க அந்த சூறைக்கொடிக்கும் மரத்துக்கும் அந்த மண்ணுக்கும் நீங்க கட்டளை இடுங்க, சாட்சி சொல்லின்னு சொன்னதோட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவருக்காக நீங்க சாட்சி சொல்லுங்கன்னா அந்த மரத்திட்டையும் அந்த மண்ணுட்டையும் சொல்றாங்க. அப்ப அந்த மரமும் அந்த மண்ணு சொல்லுது, நாங்க சொல்றோம், நாங்க என்ன செய்யறோம், சொல்றோம்னு சொல்றாங்க. உடனே இந்த நபர் ஆட்டிடை நேரம் ஊருக்கு போறாரு. ஊருக்கு போனா அங்க சில சகோதரர்கள் இருக்கிறாங்க அவருக்கு. அவர்லாம் வந்து அந்த சகோதரர்கள்லாம் அந்த ஊரினுடைய அரசனுடைய பாதுகாவலில் இருக்கக்கூடியவங்க, பாதுகாவலராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால அரசரை போய் பார்க்கறது உங்களுக்கு ஈஸியா போய் என்ன செஞ்சிருவாங்க, பார்த்துருவாங்க. இந்த இவர் என்ன செய்யறாரு, சகோதரன் மூலியமா அரசனை போய் பார்க்கிறாரு. பார்த்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இருக்கிற செய்தியை சொல்றாரு. அரசர் ஒரே கோபத்துல, அவர் தான் எப்போ இறந்து போயிட்டாரு, இவர் என்ன சொல்றாரு, இப்படி சொல்றாருன்னு சொல்லி அவரை கொலை செஞ்சிருங்க, பொய் சொல்றாருன்னு கட்டளை இட்டாரு. உடனே சொல்றாரு, இருங்க எனக்கு சாட்சி இருக்குது, நான் உங்களை கூட்டிட்டு போய் சாட்சியை காமிக்கிறேன்னு சொல்லி வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா படை வீரர்கள்லாம் இந்த ஆட்டு இடையன் இருக்காரா இல்லையா, இவரை பின்தொடர்ந்து போறாங்க. போனா அங்க பார்க்கிறாரு, அங்க ஒரு சூறை மரமும் ஒரு அதோடைய மண்ணு இருக்குது. உடனே அவர் சொல்றாரு, நான் வந்து யூனுஸ் நபியை பார்த்தேன், அவங்ககிட்ட பேசினேன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சொல்றேன், நீங்க சாட்சி சொல்லுங்க, நீங்க என்ன செய்யுங்க, சாட்சி சொல்லுங்கன்னு யாரை பார்த்து சொல்றாரு, சூறை மரத்தையும் அதோடைய மண்ணையும் பார்த்து சொல்றாரு. சொன்னதோட அந்த சூறை மரமும் மண்ணும் சொன்னிச்சு, ஆம், இவர் இறை தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார், அதற்கு நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அவரிடத்தில் பேசினார், நாங்கள் அதற்கு சாட்சி சொல்கிறோம். சொன்னதோட படை வீரர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. என்ன இது, உனக்காக வேண்டி சூரிய மரமும் அவருடைய மண்ணு சாட்சி சொல்லுதே, ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? யாருக்குதான் ஆச்சரியமா இருக்காது சொல்லுங்க? ஆச்சரியமா இருக்குமா இருக்காதா? ஆச்சரியமா இருக்குதா? அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க,
பயந்து போய் ஆச்சரியமா பார்த்து உடனே அரசர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அரசர்கிட்ட வந்து சொல்றாங்க நடந்தத. ஆமா, இவர் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததுக்கும் அவர்கிட்ட பேசினதுக்கும் சூறை மரமும் அவருடைய மண்ணும் சாட்சி சொன்னது அப்படின்னு படை வீரர்கள்லாம் வந்து அரசர்கிட்ட சொன்னதோட அரசர் அப்படியே அப்படியே அதிர்ச்சியில என்ன செய்றாரு, அப்படியே மலைச்சு போய், அப்படியா, நீ தான் இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு மிக தகுதியானவன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரை ரொம்ப போற்றி புகழ்ந்து ஆட்சிய அவன்கிட்ட கொடுத்துட்டார். அந்த ஆட்சி கட்டல் இருக்கா இல்லையா, உட்காருவாங்களா அந்த சேர், அதுல போய் யாரை உட்கார வச்சுட்டாரு, அந்த ஆட்டிட கொண்டு போய் உட்கார வச்சு நீ தான் இனிமே என்ன செய்யணும், ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டாரு. ஆட்சி பொறுப்பா கையில கொடுத்துட்டாரு. இதை கொடுத்ததோட அந்த சிறுவன் என்ன செய்யறான்னா 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்யறான். இவன் அரசனா எவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி செய்யறான், 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்யறான். சரியா, இவ்வளவு பெரிய செய்தி சொல்லப்படுது. 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்யறாரு. இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 32,527வது ஹதீஸா, 32,527வது ஹதீஸா இது பதிவு செய்யப்பட்டு இருக்குது. இந்த சம்பவத்திலிருந்து நாம தெரிய வேண்டிய புரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்றோமா இல்லையா, என்னன்னா நல்லா பாருங்க, அழிவுக்கு போன ஒரு சமூகம், அழிவுக்கு போன சமூகம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இன்னும் 3 நாளையில உங்களுடைய ஊர் அழிஞ்சு போயிடும், நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க, நான் 3 நாள் கழிச்சு வந்து பார்க்கிறேன்னு வந்து சொன்னாங்க. ஆனா அந்த ஊர் அழிஞ்சிச்சா, அழியல. ஏன் அழியல, ஏன்னா அந்த ஊர் மக்கள் தான் செஞ்ச தவற என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க திருத்திக்கிட்டாங்க, தான் செஞ்ச தவற உணர்ந்தாங்க. நான் இனிமே நம்ம தவறு செய்யறோம், நம்ம அழிய போறோங்கிறத உணர்ந்து அல்லாஹ்ட்ட மன்றாடினாங்க, அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்டாங்க. அப்படி அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்டதுனால, அல்லாஹ்ட்ட துவா கேட்டதுனால அல்லாஹ் அவனுடைய தண்டனையை என்ன செஞ்சான், ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள மன்னிச்சு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். புரியுதா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, மீனுடைய வயிற்றுக்குள்ள போன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை திக்ர் செஞ்சதுனால, அல்லாஹுவை துதி பாடினதுனால அல்லாஹ் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து கொண்டு வந்தான், மீனுடைய வயிற்றிலிருந்து கொண்டு வந்தான் அப்படிங்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப நாம தப்பு செய்யறோம், நம்ம பாவம் செய்யறோம்னு சொன்னா உடனே அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், பாவமன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டோம்னா அல்லாஹ் கண்டிப்பா நம்மளை என்ன செய்வான், மன்னிப்பான். அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நம்ம எல்லோரும் அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருப்போமா? வெறும் பாவமன்னிப்பு மட்டும் கேட்கக்கூடாது, நம்ம செய்யற தவறையும் விட்டு விலகி இருக்கணும். அந்த மக்கள் அப்படித்தானே செஞ்சாங்க, தவறுல இருந்து விலகி இருந்தாங்க, அல்லாஹ்ட்ட மன்றாடினாங்க, அல்லாஹ் அவங்கள தண்டனையில இருந்து பாதுகாத்தா, அவங்கள அல்லாஹ் மேம்படுத்தினா. பாக்குறோமா இல்லையா? அப்ப நம்ம தவறை விடணும், அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், பாவமன்னிப்போம் கேட்கணும். புரியுதா? இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அல்லாஹ்ட்ட உடனே மீண்டு ஓடி போய் அல்லாஹ்ட்ட தொழுது பாவமன்னிப்பு கேட்டு, யாரா தெரியாம செஞ்சுட்டு இனிமேல் செய்ய மாட்டேன்னு அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக மக்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ் கண்டிப்பா நம்மளை மன்னிப்பான். நாளை மறுமையில சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்.